most frequently asked questions. அது வந்து இப்போ இல்லை, எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் been asked for years. உங்க அப்பா எங்க, வாட் ஹேப்பன் டு யுவர் டேட். நான் வந்து அவங்க தப்புன்னு சொல்லலை, என் கஷ்டத்தப்ப வந்து அவங்க என் கூட இல்லை. Are you in Bumble or Tinder? How is your friendship era nowadays? நீங்கலாம் முன்னாடி நிரோஷா அக்கா கூட வீடியோஸ் போடுவீங்க, இப்போ நிரோஷா அக்கா உங்க vlogsல வருது இல்லையா? எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்போட அர்த்தங்கிறதே வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து வடிவேல் ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு, வக்கீல் வண்டு முருகனா. Who is your first crush in your school life? எனக்கு வைக்கவே வருது. Sneholic and நான் உங்க ஸ்னேஹா. ஆஃப்டர் a very long time நான் வந்து ஒரு பர்சனல் Q&A பண்றேன். நான் நேற்று வந்து யூடியூப்ல வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன், ask me anything and I'll reply you all அப்படின்ட்டு. There were a lot of questions. There were also questions that's been asked, like முன்னாடி போட்ட Q&Aல வந்து இந்த questions எல்லாம் ரிப்பீட் ஆயில நான் பார்த்திருக்கேன். ஸோ அந்த questions எல்லாம் இருந்துச்சு. ஸோ I've picked out a few. ஒருவேளை வந்து உங்க கேள்விக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணல, if I hadn't எடுத்து நான் சொல்லலைன்னா வந்து எதுவும் நினைச்சுக்காதீங்க. பிகாஸ் ஒரு certain amount of questions தான் வந்து நான் வைக்க முடியும். ஸோ ரொம்ப frequently கேட்டிருந்த கேள்விகளுக்கு தான் நான் ரிப்ளை பண்றேன். So probably in another video I'll definitely reply to those also. So starting with probably நிறைய new subscribers or new people would have started watching me. So நான் சென்னை போனதுக்கு அப்புறம் என்னை பார்க்க ஆரம்பிச்சவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருந்திருக்கு, நான் இங்க இருக்கேனா சென்னையில இருக்கேனா என்ன இதெல்லாம். ஸோ உங்களுக்கு ப்ராப்பரா நான் வந்து ஒரு குட்டி CV இன்ட்ரோடக்ஷன், ரெஸ்யூமே இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துடுறேன். ஸோ என் பேர் ஸ்னேஹா and I'm doing my 3rd year of law school in Chennai. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன். My home town is கோயம்புத்தூர். நான் வந்து பிறந்து வளர்ந்து ஸ்கூலிங் எல்லாம் முடிச்சது எல்லாமே வந்து கோயம்புத்தூர் தான். காலேஜுக்கு படிக்கிறதுக்காக வந்து நான் சென்னைக்கு போயிருக்கேன். I'm 19 years old and I started creating content when I was in my 10th grade. 10th ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து I started creating content and இந்த ஆகஸ்ட் வந்துச்சுன்னா Sneholic will be 5 years old and this is my Instagram ID. இங்க போடாத content, like my Instagram content is entirely different from what I post on YouTube. So if you want to see different facets of me அப்படின்னா வந்து நீங்க கண்டிப்பா வந்து Sneholic வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். ஸோ யூ கெட் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ். அப்படிதான் என்னை பத்தி. அதுக்கு மேல உங்களுக்கு என்ன பத்தி தெரியணும்னா வந்து பழைய வீடியோல போய் பாருங்க, 1100 வீடியோ போட்டு வச்சிருக்கேன். ஸோ கெட்டிங் இன்டு தி questions part, one of the most frequently asked questions. அது வந்து இப்போ இல்லை, எனக்கு தெரிஞ்சு it's been asked for years, but yes, one frequently asked question is உங்க அப்பா எங்க, வாட் ஹேப்பன் டு யுவர் டேட். ஏன் வந்து நீங்க அவரை வீடியோஸ்ல காட்டுறது கிடையாது, வேர் இஸ் யுவர் டேட் அப்படின்னு வந்து ஏகப்பட்ட questions வந்து has been asked over the days, over the months. Probably I'll answer that question at the end of this video because நான் வந்து அதை பத்தி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா I don't know how my mindset will change to proceed with this video. மற்ற கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்றதுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலங்கிறதுனால I will answer that question at the end, but yes, that question will be answered. So moving on to the other questions that were asked. சைட்ல இருந்து எங்களோட கம்ப்யூட்டர் ஜி வந்து டபக் டபக்னு கேட்பாங்க, நானும் சொல்லுவேன். கம்ப்யூட்டர் ஜி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन, are you in Bumble or Tinder? Actually எனக்கு இருக்கணும்னு ஆசை, பட் no, I'm not in any what you call that dating apps or relationships உருவாக்க ஆசைப்படுற apps. நான் வந்து அந்த மாதிரி எதுலையும் இல்லை. பம்பிள், டிண்டர், வேற என்னலாம் இருக்குதோ, என்னென்ன ஆப்ஸ் இருக்குதோ நான் அதில் எதுலையுமே இல்லை. பட் I've seen fake accounts of mine. I've seen my friends showing who have accounts in so called apps. அதில் வந்து என்னோட ஃபேக் அக்கௌண்ட்லாம் பார்த்துருக்கிறேன். என் பிக்சர்லாம் யூஸ் பண்ணி அவங்க போட்டிருப்பாங்க, வைஷ்ணவின்ல பேர் வச்சுலாம் நான் பார்த்துருக்கிறேன் ஒரு இது. பட் yes, that is not me. If you see me on any dating apps, no, அது வந்து நான் கிடையாது. இதுக்கு மேலேயும் நான் அதுக்குள்ள வர மாட்டேன். ஸோ வந்து யாரும் வந்து ஹோப்ஸ் வச்சுக்காதீங்க. Totally, how many tattoos you have got and எங்க It's a good question. என்ன tattoo பத்தி பேசுறேன்னா நான் மணிக்கணக்கா பேசுவேன், பட் பேச முடியாது. So totally I have 4 tattoos. The very first one I got was when I completed 11th standard and I went into 12th standard, I believe. So அந்த tattoo வந்து நான் கரெக்டா என்னோட லெஃப்ட் நீக்கு மேல போட்டிருப்பேன். நான் எல்லாத்துக்கும் பிக்சர்ஸ் இங்க பிளேஸ் பண்றேன். இங்க வந்து கார்பே டியம் அப்படின்னு போட்டிருப்பேன். நான் வந்து 5th standard படிக்கும் போதே 5th to 6th அந்த டிரான்சிஷன் காது குத்துன டைம் கரெக்டா சொல்லணும்னா அப்பவே நான் வந்துட்டு இந்த இடத்துல தான் லைக் இந்த tattoo தான் போடுவேன் ஸ்பெசிஃபிக்கா. ஏன்னா அதை நான் அப்போ ஏதோ ஒரு புக்ல படிச்சு
கார்பேடியம்னா சீஸ் த மொமெண்ட், அதுக்கான அர்த்தமெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி எனக்கு கனெக்ட் ஆகி நான் இந்த டாட்டு தான் போடுவேன் அப்படின்னு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தது. இனிஷியலி ஐ பிளான் ஆஃப் கெட்டிங் இட் ஓவர் ஹியர், பட் அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாரும் கிளீஷேவா அந்த இடத்துல போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு when I looked for places I felt this was better and I got it here. அதுக்கப்புறமா வந்துட்டு the second tattoo நான் இந்த இடத்துல போட்டிருப்பேன். 3 butterflies இருக்கும். So those 3 butterflies symbolizes me, my mom and my அண்ணா. So நான் இங்க 3 பேரையும் வந்து நான் வச்சு இந்த tattoo போட்டிருப்பேன். And third tattoo வந்து of all the tattoos if I regret getting one that would be this. And I feel like எல்லா tattoo போட்டிருக்கிறவங்களுக்குமே வந்து லைக் நிறைய tattoo போட்டிருக்கிறவங்களுக்குமே வந்துட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு tattoo இருக்கும். கொஞ்சம் அவசரப்பட்டு போட்டுட்டோமோ அப்படின்ட்டு. அது வந்து ஒரு இன்னெவிட்டபிலிட்டி. அது பார்த்தீங்கன்னா வந்து அதை நான் இப்படி தூக்கியே காமிச்சிடலாம். I have it over here. ஓ தெரியாதோ? I have it over here. It's a baby dragon. I wanted something related to my YouTube channel. And தெரியாதவங்களுக்கு வந்து a lot of people call me baby dragon. அதை எப்படி கூப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா நான் ஒரு வீடியோ நானே baby dragon நீ சொல்லிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சு அது வந்து என்னோட நேம்ஸா ஒட்டிக்கிச்சு. So I wanted something related to Sneholic and Sneholic போட்டா ரொம்ப க்ளீஷ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மாதிரி it gave one implied meaning and it looked very cute also. நிறைய பேர் அதை போக்கிமான்னு நினைச்சுவாங்க, பட் நோ இட்ஸ் a baby dragon. ஹைலைட்டான விஷயம் என்னன்னா நான் மட்டும் அதை போடல, எங்க அண்ணனையும் வந்து கூட வந்து இழுத்துக்கிட்டேன். சிப்ளிங் tattoo படம் ஒரு யூனிட்டி படம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணாவையும் இதே இடத்துல போட வச்சிருக்கேன். That's my third tattoo and my fourth tattoo is one I don't know what you call this place, probably my ankle, behind my ankle. என்னோட ரைட் ஆங்கிளுக்கு பின்னாடி வந்து அந்த நேரம் நமக்கு இப்படி ஒரு டெண்டன் போகும்ல அந்த கேப்ல வந்து ஒரு tattoo போட்டிருப்பேன். ஒரு யூனலோம் லோட்டஸ் அது அப்படியே வந்து ஒரு 4-5 சிம்பிள்ஸ் வந்து ஒட்டுக்கா படுத்தி ஒரு tattoo மாதிரி போட்டிருப்பேன். ஸோ அது வந்து நான் வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆயிட்டேன் அப்படிங்கிறதுனால ஆனால் வந்து கொஞ்சம் தாட்ஸ் டு என்லைட்மெண்ட், ஒரு ஃபெமினின் எனர்ஜி, பீஸ் இதெல்லாம் வந்து சிம்பிளைஸ் பண்ணி tattoo போட்டிருப்பேன். அதெல்லாம் வந்து நீ வாழ்க்கையில ஃபாலோ பண்றேன்னு கேட்டால் வந்து கிடையாது. ஸோ tattooலயாச்சும் இருக்கட்டும் அப்படின்னு வந்து நாங்கள் வந்து போட்டு வச்சிருக்கோம். பட் yeah, of all tattoos I like that one ஓரளவுக்கு pretty well. First will be carpe diem and second will be that. So yes, I've got 4 tattoos and கண்டிப்பா நான் இதுக்கு மேலே tattoo குத்துவேன். நான் வந்து ஒரு கோல் வச்சிருக்கேன், அதை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து I'll get one tattoo. So when I do that I'll probably do one video that time. Next question. Who is your first crush in your school life? எனக்கு வைக்கமா வருது. நானே எனக்கு நிறைய ஃபெமினின் எனர்ஜி சேனல் பண்றேன்டா. ஃபர்ஸ்ட் கிரஷா? ஓகே ஐ திங்க் ப்ராப்பரா எனக்கு நினைவு தெரிஞ்ச ஓகே நமக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் 4th standard or 5th standard. ஆமா 5th standard தான். ஏன்னா நான் எந்த கிளாஸ்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறேன். ஆமா 5th standardல தான் எனக்கு வந்து ப்ராப்பரா வந்துட்டு ஒரு அது வந்து அப்ப கிரஷ்லாம் எனக்கு தெரியல, அது ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அது எனக்குன்ட்டு இல்லை, ஒரு 4-5 பொண்ணுங்களுக்கு ஒரே பையன் மேல இருந்துச்சு. அதுதான் அதோட பியூட்டி. பட் யா ஐ திங்க் ஐ கான்ட் ரிவீல் நேம்ஸ், பட் யா ப்ராப்ளி நான் 4-5 பொண்ணுங்கன்னு சொல்லி அவங்களும் நீங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் யாரை சொல்றேன் அப்படின்ட்டு. ஒருவேளை அந்த பையனே வீடியோ இன்னும் பார்த்துட்டு இருந்தானா தென் யூ நோடா 5th standard யோசிச்சுக்கோங்க. அந்த கிளாஸ் வந்து யாரெல்லாம் 5 யாரெல்லாம் இருந்தீங்களோ அவங்களும் யோசிச்சுக்கோங்க. ஆனால் அதில் ஒருத்தன் தான். பட் யா ஹி வாஸ் மை ஃபர்ஸ்ட் கிரஷ். ஐ வுடன்ட் சே இட்ஸ் அ கிரஷ், பட் ஓகே நான் அப்போதான் வந்துட்டு ஓகே ஆப்போசிட் ஜெண்டர் கிங்கினி அப்படின்னு வந்து என்னமோ எனக்கு ஒரு அட்ராக்ஷன் வந்து தெரிஞ்சுது. அது வரைக்கும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ப்ராப்பரா வந்துட்டு ஓகே இவன் தான் எனக்கு கிரஷ் அப்படின்னு நான் வந்து சொன்னேன்னா இட் வில் பி 9th grade. ஓ நோ 7th grade 7th standard 8th standardல தான் வந்து ஓகே ப்ராப்பரா கிரஷ்ங்கிற வார்த்தையில டிஃபைன் பண்ணி. ஏன்னா இப்போ என் கிளாஸ் 4 பேர் லவ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் தான் வந்து பூமர் குஞ்சி. அதுல லவ் ரிலேஷன்ஷிப் வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து டார்க் சாக்லேட் ஹாட் சாக்லேட்லாம் கொடுத்துக்குவாங்க, அந்த கேட்பரி பாப்பிட் எல்லாம். பட் நமக்கு வந்து கிரஷ் மட்டும் தான். அதுக்கப்புறம் எடுத்து நமக்கு வாழ்க்கையில கிரஷ் மட்டும் தான் கபல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த ப்ரோக்ரஸுக்கே போறது கிடையாது. அவ்வளோதாங்க. நான் சொன்னதுல அவங்களுக்கா தெரிஞ்சிருக்கும், பட் உங்களுக்கு தெரியும் வாய்ப்பு கம்மி. எனக்கு வந்து நேம்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணி அவங்களுக்கு அவ்வளவு சீன் கொடுக்கல, எனக்கு ஆசை கிடையாது. நெக்ஸ்ட் क्वेश्चन. இப்போ வந்து கிரஷ் பத்தி பேசிட்டேன், அதுக்கப்புறம் ப்ரோக்ரஸ் நல்லா பேசினதுனால அடுத்த क्वेश्चन வந்து நல்லா நச்சுன்னு இறக்குறேன். நீங்க இது வரைக்கும் லவ் பண்ணதே இல்லையா, இல்ல லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிடுச்சா? உண்மையை சொல்லுங்க. இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அதனால நான் இந்த क्वेश्चन எடுத்து வச்சிட்டேன். எங்க அம்மா கிட்ட நான் வந்து இந்த வேலையை ஒதுக்குறது ரொம்ப தப்பா போச்சு. ஸோ இந்த கேள்விக்கான உண்மையான பதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்களும் வந்து லவ் ஃபெயிலியர்லாம் அனுபவிச்சிருக்கோம். எங்களுக்கும் பிரேக்கப் எல்லாம் இருக்குது. பட் யா ஐ யூஸ் டு பி இன் ஒன். ஐ வாஸ் இன் ரிலேஷன்ஷிப். பட் எஸ் அது வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, லவ் ஃபெயிலியர்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன், அவ்வளோதான். கரண்ட்லி இன் மை லைஃப் ப்ரெசன்ட் டென்ஸ் நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் வந்து இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன். அவ்வளோதான்.
ஆம்புஜ முருகா. அடுத்து how is your friendship era nowadays? இந்த செக்மெண்ட் பேரு ஃப்ரெண்ட்ஷிப்பா? ஆமா. ஏன்னா அடுத்தடுத்து நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கேள்வி வருமோன்னு எனக்கு தோணுது. ஆமா, இது வந்து ஒரு 3-4 ஃப்ரெண்ட்ஷிப் கேள்வி இருக்கு. என்கிட்ட எதுக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி கேட்குறீங்க? நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. என்கிட்ட கேட்குறது வந்து ஓகே, ஐ நெவர் ஹேட் ஒன் ப்ராப்பர் ஃப்ரெண்ட்ஷிப் எரா அப்படின்லாம். இந்த எரா வந்து இந்த டைம் பீரியட் வந்து நான் சூப்பர் பீக் ஃப்ரெண்ட்ஷிப் எரா அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு இருந்திருக்கு அந்த மாதிரி, ஓகே என்ன நல்லா போகுதே அப்படின்னு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து கடன் வந்து சப்பு அப்படின்னு அடிச்சிருவாரு. So I don't think it has that value to be termed as that was my friendship era அப்படின்ட்டு. பட் யா, நான் முன்னாடி என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸுக்கு இப்போ வந்து நான் கொஞ்சம் பெட்டராக இருக்கேன் இந்த ஆஸ்பெக்டில் வந்து. ஓகே, இப்போதைக்கு வந்து ஐ மீன் பெட்டர் பொசிஷன். ஆர் மேபி ஐட் சே ஓகே, எப்படி சொல்றது, சரி ஸ்னேகா நிறைய வாங்கிட்ட, இதுக்கு மேலே நீ யாரையும் உள்ள எக்ஸ்ட்ராவாக விட்டு வாங்கிக்காத. இருக்கிறவங்க there have been ஒரு 1 or 2 people who's been there with me from the very beginning, from the very start. Though we don't talk on a very frequent basis, and the matured friendships ன்னு சொல்லுவாங்கல, you don't have to keep talking to them every day, you don't have to keep texting them, but அந்த வருஷத்துல ஒரு தடவை பேசினாலும் you know okay they have some goodwill towards you, they always wish for the best for you அப்படின்னு வந்து 2-3 பேர் இருக்காங்க. அது இல்லாம a few of my friends are still very close to me. அவங்கள வந்து நான் அப்படியே கூடயே வச்சிருக்கேன். அதுபடி என் ஃப்ரெண்ட்ஷிப் எரா அது சூப்பரா இருக்கு டிஃபைன் பண்றதுக்குலாம் வந்து அதுல எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றீங்க, ஆனா வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸோட vlogs எல்லாம் போஸ்ட் பண்றீங்க. அப்ப அவங்க எல்லாம் யாரு? இது 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. இதுக்கு கீழே வந்து நிறைய பேர் ஆமா எங்களுக்கு இந்த கேள்வி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. என்னங்க என் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் கொஸ்டின் பேப்பரோட கஷ்டமா இருக்குது. Okay, this is very valid from the audience POV, from my subscribers POV. எனக்கு கரெக்ட் தான், there are a lot of people who get featured on my videos and அவங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இல்லையாங்கிறது it's totally valid. For me the definition of friendship அப்படிங்கிறது வந்து நான் அதுக்கு வந்து பியூரா ஒரு டெஃபினேஷன் வச்சிருப்பேன். அந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இருப்பாங்களோ என்னமோ தெரியல, எனக்கு அதை பார்த்து இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்கான அர்த்தங்கிறது இதுதான் அப்படின்ட்டு. And I feel a lot of people don't fit into that exact criteria. There have been a lot of people around me to have அந்த fun moments, அந்த நல்ல அந்த jolly times, good times வந்து செரிஷ் பண்றதுக்காக அப்படின்னு கூட இருக்கிறவங்க இருப்பாங்க. நான் வந்து அவங்க தப்புன்னு சொல்லலை, என் கஷ்டத்தப்ப வந்து அவங்க என் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. பட் I don't open up to them generally. I don't open up to a lot of people அப்படியே அப்படின்னு நான் வந்து ஐ டோன்ட் டெல் திங்ஸ். இட்ஸ் ஒரு மாதிரி வைஸ் வெர்சான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த குட் டைம்ஸ் அப்போ ஒட்டுக்கா இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அந்த மாதிரி வந்து வீடியோஸ்லாம் வந்து when I take videos, it doesn't mean they're not my friends, but என்னோட definition of friendshipக்குள்ள they don't fit in. This is not to offend anyone, but எனக்கு அந்த மாதிரி it's a very subjective opinionங்கிறதுனால அப்படிதான். எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்போட அர்த்தங்கிறதே வந்து entirely different. ஸோ அந்த இதெல்லாம் ஃபிட் ஆனாங்கன்னா வந்து இவங்க ஓகே அப்படின்ட்டு. அண்ட் எனக்கு வந்து டைம் மேட்டர்ஸ் a lot. ஒரு வாரத்தில் பேசி ஓகே நீங்கள் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு நான் ஆக மாட்டேன். எனக்கு வந்து it has to take years for me to build the trust to be very close with someone. ஏன்னா நான் அந்த மாதிரி தான் ஒரு தடவை வந்து I let down my guard, I got hit very bad. After so many things I got hit very bad. So எனக்கு வந்து அது ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு. ஸோ இட் டசன்ட் மீன் அவங்க வீடியோவில் வரவங்கலாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்னு, பட் they don't fit into the actual definition of my friendship. அவ்வளோதான். சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து இவ்வளோ சொன்னதுனால வந்துட்டோம் அடுத்த கொஸ்டின். பயமா இருக்கு. எங்க நீங்கெல்லாம் முன்னாடி நிரோஷா அக்கா கூட வீடியோஸ் போடுவீங்களே, இப்போ நிரோஷா அக்கா உங்க vlogsல வருது இல்லையா? பிளஸ் இன்னொருத்தவங்க பேரையும் போட்டு அது வந்து இம்ப்ளைடா முன்னாடி வந்து பாக்குறவங்களுக்கு புரிஞ்சு பேர் போட்டு அவங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் நிரோஷாஸ் கொஸ்டின். கரெக்டாக வந்து எங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து செமிஸ்டர்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. நிரோஷிக்கெல்லாம் வந்து கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு. அவள் எனக்கு 1 வருஷம் பெரியவ அப்படிங்கிறதுனால அவளுக்கு கொஞ்சம் முன்னாடியே செமிஸ்டர்ஸ் ஆரம்பிச்சிருச்சுங்கனால அவள் படிக்கிறதுக்கு போயிட்டா. லைக் அவளோட செம் ப்ரிப்பரேஷனுக்குன்னு போயிட்டா. அதனால வந்து அவள் படிச்சுட்டுக்கும் முடிச்சுட்டு எனக்கு படிக்க ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு எக்ஸாம், அவளுக்கு எக்ஸாம் முடிஞ்சுட்டு தான் எனக்கு ஆரம்பிச்சுது. பட் எனக்கு அப்போ தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சுங்கனால நான் என்னோட ப்ரிப்பரேஷனில் ஸ்டார்ட் ஆகிட்டேன். ஸோ செமிஸ்டர்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐ கேம் பேக் டு கோயம்புத்தூர். ஷீ லிவ்ஸ் இன் சென்னை அப்படிங்கிறதுனால இப்போ அந்த மாதிரி எந்த வீடியோஸும் வந்து வரல. சென்னை போனதுக்கப்புறம் மறுபடியும் நிரோஷாவை பிடிச்சிக்கலாம். நிரோஷாவை வச்சு நம்ம ஒரு வீடியோ பண்ணுறோன்னு பிரச்சனையே கிடையாது. அதனால வந்து இவ்வளோ தானே தவிர்த்து நிரோஷா கூட வீடியோ பண்ணாததுக்கு வந்து வேற ஏதோ அர்த்தம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. டைம்
இல்லை, நான் வந்து 2 பேருக்கும் வேற வேற டைமிங்ஸ்ல செமஸ்டர்ஸ் அப்புறம் லீவுங்கிறதுனால நான் இங்க இருக்கேங்கிறதுனால தான் காரணம். அப்படி நத்திங். ஆமா, ஐயோ. பட் நாங்க வெளில போய் நாங்க அப்படி பார்த்துக்கிட்டு தான் உண்டு. ஏன்னா வந்து அவங்க 4th இயர் நான் 3rd இயர் போயிடுவேங்கிறதுனால அவங்க மத்தியானம் பேட்ச், நான் மார்னிங் பேட்ச். ஸோ நான் நிரோஷை பார்க்குறதே வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். அண்ட் டு த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த கொஸ்டின், ஃபார் த பீப்புள் ஹூ பின் ஹியர் கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து இருக்கிறவங்களுக்கு இது என்னன்னு ஓரளவுக்கு வந்து ஃபிகர் அவுட் பண்ணியிருக்கலாம் யார் அவங்க மென்ஷன் பண்றாங்க அப்படின்ட்டு. And I think it was a miscommunication, I would say. Things weren't working out. ஒரு மாதிரி வந்துட்டு நாங்க அதை சரி படுத்திடலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். பட் டக்குன்னு திங்ஸ் எஸ்கலேட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இட் இஸ் பெட்டர் தட் we stay in our own lanes அப்படின்னு சொல்லிட்டு we just agreed on mutually. இவ்வளவே தான். I don't want to get into the details of it. So yeah, next question. என் வைவாவே பரவாயில்லையா இருந்துச்சுதுக்கு. Next segment வந்து it is all regarding your YouTube, your career and your lost school பத்தி. Okay, studies and career. Okay. How do you balance studies plus social media? Also, how you are so productive? கலாய்க்கிறீங்களா கேள்வி போட்டு? என்னையெல்லாம் ப்ரொடக்டிவ்ங்கிறீங்கன்னா எங்க அம்மா காலையில நீ வந்து ஒரு ரைடு விட்டாங்க, நீ எல்லாம் ஒன்றுத்துக்குமே உதவ மாட்டேன் ஸ்னேகா, நீ எல்லாம் என்னதான் பண்ற வாழ்க்கையில அப்படின்ட்டு. பட் எஸ், with the whole fact that how I balance studies and content creating is that major work of content creation வந்து my mummy and my brother takes care of. ஸோ வீடியோஸ் எடுக்கிறது, அப்புறம் வந்து அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து எங்கள் அண்ணா பார்த்துக்குவாங்க. கான்டென்ட் கொண்டு வந்து அதை ப்ராப்பராக ஸ்கிரிப்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து எங்கள் மம்மி பார்த்துக்குவாங்க. ஸோ என்னோட ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமரா முன்னாடி வந்துட்டு கிங்கினின்னு பேசிட்டு அதில் அந்த எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு டு மேக் தட் என்கேஜிங், தட்ஸ் வர் மை ரோல் பிளேஸ். நான் இதில் நான் வந்து வேலையே பார்க்க மாட்டேன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. வருஷத்துல 2 தடவை அந்த மாதிரி நான் வேலை பார்த்துருவேன். மாசத்துல ஏதாச்சும் 2 கண்டென்ட் போடுறேன். பட் எஸ், எல்லா ஷார்ட்ஸும் நீ தான? ஓ ஆமா, ஷார்ட்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், அப்புறம் என்னோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்னால ஐ ஒன்லி டேக் கேர் ஆஃப். பட் வித் அந்த பெரிய லாங் ஃபார்மேட் கிரியேஷன் ஆஸ் வெல் அஸ் இப்போ பிராண்ட் ப்ரமோஷன்ஸ் எல்லாம் வரும்போது தே ஹெல்ப் வித் தோஸ் ஒர்க் லாட்டுங்கிறதுனால எனக்கு ஓரளவுக்கு அதை பேலன்ஸ் அவுட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வி ஸ்பிளிட் ஆர் ஒர்க் ப்ராப்பர்லி. நீ இந்த வேலையை பார்த்துக்கோ, நாங்கள் இந்த வேலையை பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து ஒரு மாதிரி ஸ்கெடியூல் பண்ணிடுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஓரளவுக்கு எனக்கு பேலன்ஸ் அவுட் பண்ணிக்க முடியுது. அது இல்லாமல் நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், நிறைய கிளாஸஸ் போயிட்டு இருந்தேங்கனால ஓரளவுக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு 5-10% நமக்கு ஒட்டிக்கிச்சு. அதனால வந்து ஓரளவுக்கு நான் இருக்கேன். ஐ யூஸ் டு பி வே பெட்டர், ஐ ஃபீல் when I started out all this YouTube content creating thing. நான் வந்து இன்னுமே கொஞ்சம் எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணிருந்தேன். இப்போ நான் வந்து இன்ஃபேக்ட் மோர் ஆஃப் அ ப்ரோகாஸ்டினேட்டரா ரொம்ப கம்மியாக தான் வேலை பார்க்குறேங்கிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. ஐ எம் ட்ரைங் டு கெட் பேக் ஆன் ட்ராக். பட் எஸ், ஆன் அ வெரி ஆனஸ்ட் நோட், இது 2 பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டம் தான். ஐ வுடன்ட் சே இட்ஸ் an easy task அப்படின்லாம். என்னதான் அவங்க ஹெல்ப் பண்ணாலுமே எனக்கு காலேஜும் பார்த்துட்டு காலேஜ் இட் செல்ஃப் இஸ் வெரி சோல் சக்கிங், எக்ஸ்க்ரூஷியேட்டிங், எக்ஸாஸ்டிங். எனக்கு ஸ்கூல்ல இருந்த போதும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. காலேஜ் ஹஸ் பிகம் வே மோர் ஹார்டர், ஐ வுட் சே. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் தட்ஸ் லைஃப். யூ நீட் டு ஹேவ் சம்திங் தட் யூ நீட் டு ஹேவ் ஒன் பர்பஸ்ல. ஏதாச்சும் ஒன்று வேணும்ல, நம்ம காலையில் எந்திரிச்சு ஓடுறதுக்கு. சரி, அடுத்தது வந்து from being the school topper to now battling law school exams and rocking your influencer era. How's that transition treating you? Be honest. Does it ever feel overwhelming or low-key hurt? I felt both. I felt it overwhelming. I felt it low-key hurt also. Low-key இல்ல, ப்ராப்பராகவே அப்படி வந்து வருத்தமான பட்டிருக்கேன். பட் நான் showed on my videos. But yes, I think at the end of the day, all content creators, I wouldn't say content creators, all public platform, public image people are subjected to that. அவங்களும் மனுஷங்க தான். They'll also feel all these emotions. டாப்பரா இருந்துட்டு லா ஸ்கூல் டிரான்சிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அது ஈஸியாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து படிக்கிறது, நான் என்னோட படிக்கிற எஃபிஷியன்சி கம்மியாயிடுச்சு. லைக் நான் படிக்காம போயிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸ்கூல்ல இருந்த போதும் நான் இப்படி தான் அழுவேன், இதே மாதிரி தான் புலம்புவேன், உருளுவேன். நீங்கள் 10th இருந்தால் பார்த்தீங்க, எங்கள் அம்மா வந்து ஒரு 5வது 6வதுலேருந்து பார்த்துருப்பீங்க, இப்படி தான் எக்ஸாமில் வந்துச்சுன்னா கொஞ்சம் பயந்துக்குவேன். இட்ஸ் ஆல்வேஸ் பின் லைக் தட். என்னன்னா வந்து என்ன பண்ண வந்து டாப்பராக இருந்தேன், இதே அளவுக்கு தான் எஃபர்ட் போடுவேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருந்தேன். இங்கே இதே அளவுக்கு எஃபர்ட் போடுறேன், பாஸ் தான் பண்ணி விடுறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ மற்றபடி ஐ டோன்ட் ஃபீல் லைக் a great transition. பட் yeah, the amount of portions அந்த incorporation into my mind இதெல்லாம் வந்து கொஞ்சம் டபுளாக இருக்குது. அதோட லைக் உள்வாங்கிற கெப்பாசிட்டி அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் போர்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்கனால அப்பெல்லாம் வந்து எப்படி சொல்றது, ஒரு மாதிரி கண்டெய்ன்டா இருக்கும். இதை நீ படிச்சா போதும், இதை நீ படிச்சுட்டு வந்துட்டு. இது வந்து நாங்களா போய் தேடி எடுத்து மல்டிபிள் சோர்சஸ்ல இருந்து இட்ஸ் an ocean. நீங்க வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த நாலேஜ். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல கஷ்டமா இருக்கிறத தவிர்த்து மற்றபடி வந்து
பெரிய டிரான்சிஷன் அப்படின்னு வந்து எனக்கு அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஃபீல் பண்ணியிருக்கேன் ஏன்டா இந்த காலேஜுக்கு வந்து சேர்ந்தேன் நான், இப்போ ரெண்டுத்தையும் கஷ்டப்படுறேனே, ஐ குட் ஹவ் சோஸ் மச் மோர் ஈஸியர் காலேஜ், ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கு எனக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்குலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் தட்ஸ் நெவர் ஸ்டாப் மீ ஃப்ரம் டூயிங் இட். லா வந்து அவ்வளோ கஷ்டமா, நீங்க சொல்ற அளவுக்கு அவ்வளோ கஷ்டமா படிக்கிறதுக்கு அப்படின்னு இருக்காங்க. பிகாஸ் நீ வந்து நிறைய வந்து கஷ்டமா அழுது போடுறதுனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க. லா வந்து கஷ்டம் அப்படின்ற மாதிரி. சோ நீ அந்த கிளாரிஃபிகேஷன் இதுக்கு நான் ஏற்கனவே வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவே போட்டிருக்கேன் நான். அகெயின் ஐ would say the same thing only. It is as equally difficult as any other professional course. ஒரு டாக்டருக்கு படிக்கிறதுக்கோ ஒரு சிஏக்கு படிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அதே அளவுக்கு கஷ்டம் தான் லா படிக்கிறதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஐ வுடன்ட் சே இட்ஸ் ஈஸியர், கம்பேரிட்டிவ்லி அது வந்து கொஞ்சம் ஈஸியர் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஐ வுடன்ட் கம்பேர் இட் வித் நீட் ஆர் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சி அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். பட் உங்கள் டிகிரி கோர்ஸ் படிப்பீங்களா, அதுதான் அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா லா இஸ் ஈக்குவலி டிஃபிகல்ட். அண்ட் அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூனிவர்சிட்டி யூ ஸ்டடி, விச் யூனிவர்சிட்டி யூ ஸ்டடி இன். பிரைவேட் யூனிவர்சிட்டிஸில் படிக்கும்போது அவங்களுக்கு இந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்காது, they can mix and match and all. ஏன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. எங்களுக்குலாம் அப்படி கிடையாது. the portions are rigorous, correction is very tight, it's not lenient, ரொம்ப ஸ்ட்ரிக்டான கரெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு environment where it becomes difficult. ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல வந்து எஸ் law is difficult, அதோட போர்ஷன்ஸுங்கிறது கஷ்டம் தான் படிக்கிறதுக்கு. எத்தனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது எல்லாமே கஷ்டம் தான். நான் ரொம்ப அழுகுறேங்கன்னா ரொம்ப கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒவ்வொருத்தங்களுக்கு அது மாறும். ஏன்னா நிறைய பேர் வந்து லால ஈஸி தானே அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கஷ்டமா இருக்குங்க படிக்கிறதுக்கு. என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கும் கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த குரூப்பை தான் நான் ரெப்ரசென்ட் பண்றேன். 12th இப்படிதான் அழுதேன். எனக்கு வந்து ப்ரெஷர் ஆச்சுன்னா நான் அழுவேன். எனக்கு வந்து படிக்கிறது கஷ்டம் அழுக மாட்டேன். எனக்கு ப்ரெஷர் ஆச்சுன்னா நான் அழுவேன். அடுத்தது வந்து நீங்க என்ன ரீசனுக்காக லா எடுத்திருக்கீங்க, வாட் இஸ் தி ரீசன் டு சூஸ் லா டிகிரி, அப்புறம் வந்துட்டு உங்களோட இன்டர்ன்ஷிப்ஸ், மூட் கோர்ஸ் இத பத்தி எல்லாம் சொல்லிடுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து 2-3 क्वेश्चनா வந்திருந்துச்சு, நான் வந்து கிளப் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ என்னோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து வடிவேல் ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு வக்கீல் வண்டு முருகனா. அவர் தான் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். அப்போ எனக்கு வந்து உள்ளே உட்காந்துது ஒரு வக்கீல் வண்டு ஆகணும். பட் ஆன் ஜோக்ஸ் அப்பா நான் வெரி சீரியஸ் நாட். நான் வந்து எனக்கு ஒரு ப்ரொஃபஷனல் பேக்கப் வேணும். ஐ நீடட் சம்திங் பிளான் பி. ஐ நீட் சம்திங் பேக்கிங் அப் மை கான்டென்ட் கிரியேஷன் திங். பார்த்தேன் என்னெல்லாம் படிக்கலாம். ஐ ஆக்சுவலி ஹேட் வெரி டிஃப்ரெண்ட் பிளான் ஆஃப் ஸ்டடிங். பட் அதுக்கப்புறம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இங்கே இது போயிட்டு இருக்கும்போது ஐ ஒன்ட் பி ஏபிள் டு கோ பர்சியூ தட் அப்படிங்கிறதுனால வந்துட்டு ஓகே இங்கே இருந்து எனக்கும் வந்து ஒரு ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சும்மா நான் ஏதோ ஒரு டிகிரியாக படிக்கக்கூடாது அப்படின்னு இருந்தப்போ எனக்கு 11th வந்து ஓகே லா படிக்கலாம் அப்படின்னு செட் ஆகி ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி பேக்கப். ஐ வில் ஹேவ் அன் அதர் ஆப்ஷன் ஆஸ் வெல் பிகாஸ் நான் எப்பவுமே சொல்வேன் ஐ ஸ்டில் ஹேவன்ட் டிசைடட் ஆன் வாட் ஐம் கோனா டூ வித் லைஃப். ஸோ அதுக்காக வந்து ஐ சோஸ் லா. நான் வந்து இதுக்காக மட்டும்தான் பிளான் பி ஒரு பேக்கப்காக தான் படிச்சேன்லாம் கிடையாது. ஐ வாஸ் பிரிட்டி இன்ட்ரெஸ்டட் இன் இட். சும்மா நான் கிளாட்டிக்கலாக படித்து எழுதல. ஸோ இதுதான் வந்து காரணம் நான் லா சூஸ் பண்ணதுக்கு. எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து நல்லா வாய் பேசுகிறோம். எதுக்கு அதை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு ஷுட் புட் டு சம் லீகல் யூஸ் ரைட். அதனால and மூவிங் ஆன் டு இன்டர்ன்ஷிப்ஸ், மூட் கோர்ட் அண்ட் ப்ராபப்ளி பேப்பர் பப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐ ஸ்டில் ஹேவன்ட் ஸ்டார்டட் டூயிங் எனி மூட்ஸ் ஆஸ் ஆஃப் now I'm really planning to do it henceforth. எனக்கு வந்து ஒரு மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். அதில் வந்து எனக்கு புரியவே இல்லை எங்கடா வந்து நம்மளே போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. செகண்ட் இயரில் வந்துட்டு ஐ வாஸ் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் மை கான்டென்ட் கிரியேஷன். அப்புறம் எம்யூஎன்ஸ்க்குலாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். எம்யூஎன்ஸ்க்குலாம் போயிட்டு இருந்தேன். மூட்டை வந்து நான் வந்து ரொம்ப இது பண்ணல. பட் இப்போத்துலேருந்து நான் மூட் பண்ண ஆரம்பிக்கணும், மூட்டுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும், பேப்பர் பப்ளிகேஷன்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னு வச்சிருக்கேன். அண்ட் I'll also be starting my internship from the next academic year. So நான் internship போக ஆரம்பிக்கும் போது I'll definitely do vlogs. என் சீனியர் கிட்ட எப்படியாச்சும் எங்கேயாச்சும் நான் வந்து உங்களுக்கு கிளிம்ஸ் அண்ட் கிளிப்ஸ் காட்டுவேன். ஸோ அது பாருங்க. ஸோ ஃபியூச்சர் ஸ்டடி பிளான்ஸ் என்ன? இந்த லா டிகிரி முடிச்சுட்டு ஃபர்தரா நீங்க படிக்க போறீங்களா? மேல ஏதாவது என்ன படிக்கிறாங்க? நூடுல்ஸ் மாதிரி நிறைய படிக்கணுமா? இதுக்கு மேல மாற முடியும்? 5 வருஷம் படிச்சாச்சு. இந்த 5 வருஷத்தை முடிக்கிறதுக்குள்ளேயே நான் வந்து கரிஞ்சட்டி ஆயிடுவேன். இதுக்கு மேல வந்து எக்ஸ்ட்ராவா வேற படிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆஸ் ஆஃப் நவ் எனக்கு எந்த ஒரு போஸ்ட் கிராஜுவேட் பிளான்ஸ், LLM பிளான்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் நான் படிப்பேனா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நம்ம இப்போதைக்கு வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸா வந்து இந்த 5 இயர்ஸ் லா டிகிரி முடிக்கிறத பார்ப்போம். அது முடிச்சாலும் பெருசு. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. Does your influencer life affect your law studies and vice versa? இல்ல law studies உன்னோட influencer life affect பண்ணதா? படிக்கிறப்போ ஷூட்ஸ் அலைன் ஆகுறப்போ எஸ் தேர்
இட்ஸ் அ கிளாஷ். ஏன்னா ஒன்று மிட் செம்ஸ் போயிட்டு இருக்கும், இல்லைனா என் செம்ஸ் போயிட்டு இருக்கும். அந்த டைம்ல வந்து ஷூட்ஸ் எல்லாம் வந்து அலைன் ஆகும். அந்த டைம்ல எனக்கு வீடியோஸ் கிரியேட் பண்றதுக்கே வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின் விழுந்துரும். ஏன்னா அப்புறம் வந்து ரொம்ப படிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து இறங்கிடுவேன். இதை வந்து ஒரு மாதிரி நெக்லெக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், பட் ஃபுல் ஃபோக்கஸ் இதுக்கு ஷிஃப்ட் ஆயிடும். அந்த மாதிரி டைம்ஸ்ல ஐ வுடன்ட் சே அதுல ஒரு எஃபெக்ட் இருக்கு அப்படின்ட்டு. கிளாஷ் ஆகும்போது நான் சில ஷூட்ஸை ட்ராப் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னால வந்து அது எடுத்து எனக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்போஜர் இருக்கும், பட் எடுக்க முடியாத தருணங்கள் ஆகலாம். இப்போ வரைக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் இழுத்துருவேன். பட் யா, தேர் ஹேவ் பீன் ஒன் ஆர் டூ டைம்ஸ். இது எனக்கு எப்போ எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன்னா, ப்ராபப்ளி பை த டைம் ஐ கம்ப்ளீட் மை கோர்ஸ் அண்ட் when I enroll into the bar, நான் வந்து பார் கவுன்சில் என்ரோல் ஆகும்போது ப்ராபப்ளி when I start practicing or when I go into the legal world போகும்போது people might have இது அந்த இன்ஃப்ளூயன்சர் பொண்ணு தானே, இந்த பொண்ணு யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பண்ணிருக்கோம். ஏன்னா அது வந்து ஒரு காமனான விஷயம். நம்ம ஒன்றும் வந்து ரொம்ப எவல்யூஷன்ல வந்து முன்னாடி போய் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டியில எல்லாருமே எல்லாம் கிடையாது. they'll have their own criticisms. என்ன வீடியோஸ் போட்டுட்டு இருந்த பொண்ணு எப்ப நான் வக்கீல் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்க்கு வாய்ப்பு இருக்குது. and few of my acquaintances itself have told me இதெல்லாம் வந்து ஒரு இதுவா இஷ்யூவா வரலாம் என்ரோல் பண்ணும்போது அந்த மாதிரிலாம். பட் இது வந்து ஒரு மேஜர் கன்சர்னா நான் வச்சுக்கிறது கிடையாது. ஐ ட்ரீட் இட் அஸ் டூ parallel bodies and I'm pretty sure நான் அதை அப்படியே எடுத்துட்டும் போக முடியும் அப்படின்ட்டு. and when the time comes for me to choose ஏதாச்சும் அதை அப்போ பார்த்துக்கலாம். ஸோ பெரிய எஃபெக்ட் அப்படின்லாம் கிடையாது. என்ன, நான் வந்து காலேஜ்குள்ள போகும்போது எல்லாருக்கும் வந்துட்டு அந்த இன்ஃப்ளூயன்சர் பொண்ணு தானே, இன்ஃப்ளூயன்சர் ஸ்னேஹாலிக் அப்படிங்கிறதா வந்து அப்படி நீ வந்து ஐடென்டிஃபை பண்ணி இன்னுமே நான் வந்து கொஞ்சம் அப்படிதான் இருக்கிறேன். லைக் என்னோட மீடியா சைட்ல பார்த்தீங்கன்னா வந்து பரவாயில்ல, அந்த பொண்ணு வக்கீலுக்கு படிக்குதுன்னு வந்து there has been good effects only. That's it with all the questions that you guys asked me. Moving on to the question that I first said initially in the video. நான் வந்து ஒரு கேள்வி சொல்லிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து I would have moved on to these questions. So அந்த கேள்விக்கான ஆன்சர், கேள்வி என்னங்கிறதுக்கு வந்து where my dad is, what happened to my dad, என் வீடியோஸ்ல வர்றது கிடையாது, எங்க இருக்காரு, every question that's related to my dad. அப்பா ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து வீடியோஸ்ல வந்து ஃபீச்சர் ஆனது கிடையாது, பிகாஸ் he was never interested in it. வீடியோவில் வந்து அவர் காட்டுறதுல வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது கிடையாதுனால we wouldn't show him in the videos. அவர் நாங்கள் கவர் பண்ண மாட்டோம். நான் மம்மி பிரணவ் மட்டும் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்குவோம். ரொம்ப பழைய வீடியோஸ்ல போய் பார்த்தீங்கன்னா வந்து 1-2 வீடியோஸ்ல வந்து பேக்ரவுண்ட்ல இப்படி அவர் கிராஸ் ஆகி போகிறதோ, ஏன்னா சின்ஸ் நம்ம வீட்டில் வ்ளாக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி கிராஸ் ஆகி போகிறதோ, இல்லை வந்து ஏதாச்சும் 1-2 ஸ்னேஹாலிக் வீடியோல இனிஷியலி லைக் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சொல்றேன், அப்போ நீங்க ஒரு 1-2 வீடியோல பார்த்துருப்பீங்க தவிர்த்து அதுக்கப்புறம் அவர் நீங்க எந்த வீடியோஸ்லயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த ஃபேஸ்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் வருஷத்துலேயே வந்து மம்மிக்கும் அப்பாக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி they weren't in good terms. ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்து they mutually agreed to separate. They weren't divorced, but okay, இதுக்கு மேலே வந்து செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு they just mutually parted ways. பட் நானும் தனவும் வந்து we used to speak on the phone. Over call we talk. We don't meet frequently, but yeah, over call நாங்கள் வந்து அப்பப்போ பேசிக்குவோம். ஸோ this was the condition. ஒரு few yearsக்கு முன்னாடி அப்பா வந்து தவறிட்டாரு. ஸோ he passed away and it was due to cardiac arrest. So yes, that's all I want to tell, because இதுக்கு மேலே வந்துட்டு I don't feel comfortable in sharing all the details. I know a lot of people have their own assumptions and அவங்களுக்கான நிறைய பேச்சு நான் கேட்டிருக்கேன். I choose to tell only this. I have the discretion on what I would like to talk, and this is all I would like to say. Because கரெக்டாக அந்த ஜோஷ் டாக்ஸ் வீடியோ வந்த போதே வந்து a lot of the people that I knew personally from school, அப்போ வந்து I was in school actually. ஸ்கூல்ல இருந்த போதே வந்து நிறைய பேர் இருந்துட்டு சும்மா இப்படி மொட்டையா வந்து இல்லைங்கிறது மட்டும்தான் சொன்னாங்களே, என்னங்கிறத சொன்னாதானே தெரியும் அப்படின்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க என் சோ கால்டு ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்களே வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு போகாத போது இப்படிலாம் பேசினாங்க. பட் யா, as a human, I think I hold the right on what I'd like to talk and what I don't want to talk about. I think this has made clear. That's it. I hope it's all clear now. And I'll see you in another video. கண்டிப்பா வந்து Sneholic subscribe பண்ணிடுங்க. We are close to hitting 9 lakh subscribers. And I'll see you in another one. Bye bye.